OMG Tales. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் டயனா. நாங்கள் இப்போ கரண்ட்டாக யூகேல இருக்கோம். நம்ம சில வாட்டி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுவோம்ல, ஆனால் அந்த ட்ரிப்பில் நம்ம பிளான் பண்ணாத நிறைய சர்ப்ரைசஸ் நடக்கும்ல, அது மாதிரி ஒரு ட்ரிப்பு தாங்க இது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் ஸ்காட்லாண்ட் போயிருந்தோம். அந்த ஐல் ஆஃப் ஸ்கைன்னு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போனோன்ட்டு. இது ரிட்டர்ன் ஜேர்னி டு அவர் ஹவுஸு. நாங்கள் திருப்பி மான்செஸ்டர் வர கிளம்பிட்டு இருக்கும்போது, சரி வர்ற வழியில் ஒரு கேசலும் ஏதாச்சும் ஒரு சர்ச் நம்ம பார்க்கலான்னு தான் எங்களோட அன்றைக்கி ட்ரிப்போட பிளான். ஆனால் இந்த ட்ரிப்பு அன்றைக்கி நாங்கள் கிளம்புனதுலேருந்தே நிறைய சர்ப்ரைசஸ், பல சர்ப்ரைசஸ். அந்த ரிட்டர்ன் ஜேர்னியில் நாங்கள் பார்த்த சர்ப்ரைசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்காட்லாண்ட்லேருந்து இன்வர்னஸ்லன்ற ஊரில் தான் தங்கியிருந்தோம். ஸோ இன்வர்னஸ்லேருந்து நம்ம மான்செஸ்டர் வரணும். ஸோ காலையிலே நாங்கள் ரூமில் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வர்ற வரையில் ஒரு பெரிய லேக் பார்த்தோம். ஸ்காட்லாண்டில் லேக் பார்க்குறது ரொம்ப சாதாரண விஷயம். நிறைய லேக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா, சரி நம்மளும் அது என்ன லேக்குன்னு போய் பார்த்தா அது லாக் நெஸ்ஸுங்க. நாங்கள் ரொம்ப நாளாக அந்த லேக்கை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சர்ப்ரைசிங்காக நாங்கள் போகிற வழியில் தான் லாக் நெஸ் இருந்திருக்கு. அது ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னா, அதுக்குள்ளே நெஸ்ஸின்னு ஒரு மேஜிக்கல் க்ரீச்சர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் அங்கே வர்றவங்க எல்லாருமே நெஸ்ஸி தெரியுதான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்ச நேரம் அந்த நெஸ்ஸியை தேடிட்டு அப்புறம் அப்படியே கேசல் கிளம்பிட்டோங்க. இது ஸ்காட்லாண்ட் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேசல் சொல்லலாம். இது பேர் ஐலண்ட் டோனன் கேசல். இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பக்காவான ஒரு சீனிக் வியூவோட இருக்கிற கேசல் சொல்லலாம். இது 13th centuryல கட்டப்பட்ட கேசல். இது அந்த காலத்தில் கட்டினா ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேசல்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு கேசல் இன் யூகே. இது நிறைய போஸ்ட் கார்ட்ஸ்லாம் கூட வரும். இந்த கேசலில் நம்ம உள்ளே கூட போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ்லாம் உண்டு. பட் எங்களுக்கு டைம் ஆச்சுனால நாங்கள் உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கல. வெளியே இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஸ்காட்லாண்டோட வெதர் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி மழைலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சுது. வானத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போகிற வழியில் ஒரு ஸ்பெஷலான ஆளை பார்த்தோம். அது யாருன்னா அந்த ஸ்காட்டிஷ் கவுஸ் தாங்க. இது ஹைலண்ட் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய உட்காந்துருந்தது. நம்ம 1-2 பார்க்குறதே அதிசயம். இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு பெரிய ஹர்டே உட்கார்ந்து இருந்தது. அதுல இன்னும் ஸ்பெஷல் இல்லைன்னா அதோட கண்ணுக்குட்டியை பார்த்தோம். ஏன்னா ஸ்காட்டிஷ் கவுஸ் பெருசை பார்த்தாலே அவ்வளோ கியூட்டா புசு புசுன்னு அழகா இருக்கும். அதோட கண்ணுக்குட்டி இன்னும் பொம்மை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் யாரை பார்த்தோம்னா ஒரு ஹார்ஸை பார்த்தோம். அதுக்கு நிறைய போர்வெல்லாம் போத்து வச்சிருந்தாங்க. இந்த ஹார்ஸ் எல்லாம் யாரோ வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபார்ம் லேண்டு. சர்ச்சை தேடி போயிட்டு இருந்தா இவ்வளோ ஃபார்ம் அனிமல்ஸை இவ்வளோ கிட்ட பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. இதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம் இந்த ட்ரிப்பில். ஸோ அதுக்கப்புறம் நேராக போயிட்டே இருந்தோமா, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் தெரிஞ்சுது. நாங்கள் இந்த ரூட்டில் போனதே கிடையாது. ஸோ நான் நினச்சேன் இது மற்ற லேக் மாதிரி தான் போல். கிட்ட போனால் அங்கே வால் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போகலாம் முடியாதுன்னு நினச்சா கிட்ட போனால் சர்ப்ரைசிங்காக என்ன இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருந்தது. அங்கே யாருமே இல்லை. இத்தனைக்கும் அங்கே ஒரு சின்ன கார் பார்க்கிங்க்கு உண்டான ஒரு ஏரியா வேறு வச்சுருந்தாங்க. இப்படி ஒரு அழகான லேக்கை பார்த்துட்டு விட மனசு வரல. வீட்டுக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்லன்ட்டு ஃபேமிலியாக காரை அந்த பார்க்கிங் ஏரியாவில் போட்டுட்டு நாங்கள் மட்டும் இறங்கிட்டோம். அது என்னவோ ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி இருந்தது. சுற்றி முற்றி பொறுத்தா ஆளே கிடையாது. நேராக பார்த்தா அவ்வளோ அழகான லேக். அந்த தண்ணி அவ்வளோ கிளியராக சூப்பராக இருந்தது. கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. எப்போவுமே இப்படி லேக்ஸ் இருந்ததுன்னா ஒன்று சுற்றி வால் இருக்கும், இல்லைன்னா அங்கே காரை பார்க் பண்ணுற மாதிரி எந்த ஏரியாவும் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாலும் இல்லை, பார்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஏரியா வேறு விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே இறங்கி பார்த்தா அங்கே ஒரு சின்ன டென்ட்டே போடலாம்ஸ் போல். ஸோ அன்றைக்கி ஒரு பிக்னிக் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லோரும் இறங்கியாச்சு. அன்றைக்கி கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது. ஏன்னா ஸ்காட்லாண்டில் ஒன்றும் மழை பெய்யும், இல்லைன்னா பயங்கரமாக குளிர் அடிக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக நல்ல வெயில். ஸோ கிளைமேட் நல்ல ஜில்லு ஜில்லுன்னு நல்ல சூப்பராக இருந்தது. ஒரு லைட்டான காற்று தான் இருந்தது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கில் நம்ம கதையெல்லாம் படிக்கும்போது ஒரு ட்ரீம் லேண்ட் வரும்ல, அதே மாதிரி இருந்தது. அந்த ஃபுல் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா?
நாங்கள் இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அந்த சர்ப்ரைஸ்க்கு மேலே இன்னும் டாப்பிங் மாதிரி ஒரு 2 புது விசிட்டர்ஸ் வந்தாங்க. அதாங்க இந்த 2 டக்ஸு. என் பசங்களுக்குலாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. அவங்கள இந்த இடத்துல என்கேஜ் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாங்கள் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கிட்ஸுக்கு வந்து போர் அடிச்சிரும்ல. ஆனால் இந்த 2 டக்ஸு வந்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. இதில் வேற நாங்கள் வச்சுருந்த பிரெட்டெல்லாம் இருந்தது. அது குட்டி குட்டியாக பிச்சு அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபீட் பண்ணிட்ட அப்புறம் அந்த டக்ஸ் எங்க கூடவே பழக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இன்னொரு செட் ஆஃப் புது டக்ஸ். ஒரு மொத்தம் 4 டக்ஸ் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் 2 பேரா தான் இருந்தது. அது எங்களை பார்த்த உடனே எங்க இருந்தோ பறந்து வந்துருச்சு. நாங்க இங்கிருந்து போற வரைக்கும் எங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா? பார்க்க எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லேக்ல இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம பேர்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் சர்ச்சுக்கு போன பாடு இல்லை. ஸோ நாங்கள் அப்புறம் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபோர்ட் வில்லியம்ஸ்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே ஒரு அழகான சர்ச் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரி பேசாமல் அந்த ஊருக்கே போயிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு அந்த ஊருக்கே போயிட்டோம். அங்கே தான் போய் நம்ம லஞ்சும் சாப்பிடணும். ஸோ அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஊர். ஆனால் அது வந்து பென் நேவிஸ்ன்னு ஒரு பெரிய மவுண்டன் பக்கத்தில் இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் மவுண்டன் இன் யூகே. அங்கே வந்து நிறைய பேர் ட்ரெக்கிங்காக வருவாங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வில்லியம்ஸில் தான் அவங்க நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஸோ இது ஒரு குட்டியான டவுனாக இருந்தாலும் ரொம்ப பிஸியான ஊர் கூட. இந்த சர்ச் பேர் செயின்ட் ஆண்ட்ரூஸ். நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டவுனை கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலான்ட்டு அதோட மார்க்கெட் ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தோம். இது சின்ன டவுனாக இருந்தாலும் ரொம்ப பிஸியாக தான் இருந்தது. இங்கே தான் நாங்கள் அன்றைக்கி லஞ்ச் கூட சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அந்த டவுனை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மான்செஸ்டர் கிளம்பிட்டோம். ஸ்காட்லாண்ட்லேருந்து மான்செஸ்டர் வர அரௌண்ட் 6 hours கிட்ட ஆச்சு. ஸோ நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் 11 o'clock to 12 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் பல தடவை ஸ்காட்லாண்ட் போயிருந்தாலும் இந்த வாட்டி ஸ்காட்லாண்ட் ட்ரிப் நிறைய சர்ப்ரைசஸோட நிறைய புது இடங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.